இப்போ இந்த டேரிஃப் இஷ்யூலாம் இப்போ தான் வந்தது ஒரு 2 months பேக். இதுக்கு முன்னாலேயே கோல்டு ஏற ஆரம்பிச்சிருது. டாலர் ஏறினால் கோல்டு இறங்கும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்களா, ஈக்விட்டி மார்க்கெட் அவர் இறங்கினால் கோல்டு ஏறினதுக்கும் யூஎஸ் டேரிஃப்க்கும் என்னை பொறுத்தவரையிலும் தொடர்பு எதுவும் இல்லை. சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க் அபரிமிதமாக கோல்டை வாங்கிட்டாங்க. சைனா வாங்கினதுனால ஏறிட்டு, சைனா செல்லிங் பண்ணுறதுனால இப்போ கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடும். 4 இயர்ஸா இல்லாத அளவுக்கு இப்போ நிஃப்டியோட ஏற்றம் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு டிமாண்ட் இருக்கு, சப்ளை இருக்கு, ஓவர் பாட் இருக்கு, ஓவர் சோல்டு இருக்கு. இப்போ ஏறி இருக்கிற காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, இந்த பொருளாதார சூழ்நிலையில இந்திய ரூபாய் நோட்டுகளுடைய மதிப்பு எப்படி சார் இருக்கு? இந்தியன் ருப்பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பதிவு பண்ணுற நேரத்தில் 85.06 இருக்குது. இது 88.5 போயிட்டு இப்போ கொஞ்சம் கூல் டவுன் ஆகி தான் இருக்குது. இப்போ டாலர் நல்ல பீக்குக்கு போயிட்டு இப்போ மிடில் இருக்கிறதுனால நம்ம ருப்பி. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா சார்? நீங்கள் வெறும் கோல்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது என்னுடைய கருத்து சரியானதாக வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டு இஸ் நாட் என் அது நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலையே. எங்கள் மாமனார் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது, அதை நான் விற்க முடியுமா? விற்றாங்க வீட்டுக்காரமாக சண்டைக்கு வருவாங்கல்ல, அதனால அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்க முடியும்? இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ரிட்டர்னை தரும் சார்? கோல்டு ஹெட்ஜிங் வச்சுருக்கீங்க. இப்போ நான் 2 lakhs இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா கேட் இஸ் ஆன் தி வால். மார்க்கெட்டில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாட் ஏ குட் டைம்ன்றது என்னுடைய கருத்து. அப்படி நீங்கள் பண்ணி தான் ஆகணும், கையில் இருக்க பண்ணணும். நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரேடிங் பண்ணேன்னா ஸ்விங் ட்ரேடிங்கை செலக்ட் பண்ணும். ஏன் ஸ்விங் ட்ரேடிங்கை செலக்ட் பண்ணுவோம்னா, அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் தரேன். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க, அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. கோல்டுடைய ரேட் இப்போ சமீப காலமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ ட்ரம்ப் டேரிஃப்க்கு அப்புறமா கோல்டுடைய ரேட் சமீப காலமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த டேரிஃப் கொள்கையுடைய பிடிவாதமும் இப்போ குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னும் கோல்டுடைய ரேட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ கோல்டு ஆக்சுவலாக ஏன் ஏறித்து, ஏன் இப்போ சரிவில் இருக்குது, இதுக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன, ட்ரம்ப் டேரிஃப்க்கும் என்ன ரிலேஷன்னு நீங்கள் மீன் பண்ணுறீங்க. இப்போ ஆக்சுவலாக 29 தட் இஸ் செப்டம்பர் 24 அப்புறமே அப்போ கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா 77,078 ரூபாய் நல்ல கீழே இருந்தது சப்போர்ட். எப்பவுமே ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேரிஃப் இஷ்யூலாம் இப்போ தான் வந்தது ஒரு 2 months பேக். இதுக்கு முன்னாலேயே கோல்டு ஏற ஆரம்பிச்சிருது. ஏன் ஆரம்பிச்சுன்னா, ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டலாம், மார்க்கெட்டில் டாலர் ஏறினால் கோல்டு இறங்கும். அப்போது நம்ம ஈக்விட்டி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்களா, ஈக்விட்டி மார்க்கெட் அவர் இறங்கினால் கோல்டு ஏறுவார். இப்போ நம்ம மார்க்கெட்டு 26,300 சம்திங் பீக்கில் இருந்து இறங்க ஆரம்பித்தது செப்டம்பரில். அப்போ கோல்டு லோவில் இருந்தது. அப்போது நம்ம மார்க்கெட்டு இறங்க ஆரம்பித்தோன்னே அதிலிருந்து இது வேகமாக ஏற ஆரம்பிச்சது. ஜென்ரலாகவே கோல்டு என்ன கேட்டிங்கனாக்கா ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ். அது நீங்கள் அடுத்த விஷயம் வரும்போது நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் எப்படி ஹெட்ஜிங் என்னங்கிறது. கோல்டு ஏறினதுக்கும் யூஎஸ் டேரிஃப்க்கும் என்னை பொறுத்தவரையிலும் தொடர்பு எதுவும் இல்லை. ஓகே. அவங்களுடைய பேச்சுவார்த்தை சைனா யூஎஸ் பொலைட்டாக இருந்தாலும், வேறு ஏதாவது டேரிஃப் ரெசிப்ரோக்கல் போட்டாலும் கோல்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஓகே. ரெண்டாவது, சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க் அபரிமிதமாக கோல்டை வாங்கிட்டாங்க. வாங்கினதுனால கோல்டுக்கு டிமாண்ட் வந்திருக்கு. பிசைட்ஸ் நம்ம ஊர் ஃபெஸ்டிவலும் சப்சிக்வெண்ட்டாக போன இதுலேருந்து தீபாவளிக்கு அப்புறம் பொங்கல், நியூ இயர் இப்படியே வந்துக்கிட்டே கண்டினியூஸாக இருக்கனால கோல்டனுடைய தேவை ஏறி இருக்கு. இதுதான் காரணமே தவிர, இப்போ இறங்கினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னு வரும். ரெண்டாவது, இப்போ இந்த டேரிஃப் இஷ்யூவில் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தான் டேரிஃப் இஷ்யூ வருது.
இந்த டேரிஃப் இஷ்யூ என்ன கேட்டால்னா யூஎஸ் சைனா ம் ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே இதை ஒரு காரணமாகத்தான் அவங்க சைனால இப்போ கொஞ்சம் கோல்டை செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சைனா வாங்கினதுனால ஏறிட்டு சைனா செல்லிங் பண்ணுறதுனால இப்போ கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. தென் என்னுடைய இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸாக இல்லாத அளவுக்கு இப்போ நிஃப்டியோடைய ஏற்றம் இருக்குது. இது ரொம்பவுமே பரபரப்பாக எந்த பக்கம் பார்த்தாலும் பேசப்பட்டுட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நிஃப்டியினுடைய ஏற்றம் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு டிமாண்ட் இருக்குது, சப்ளை இருக்குது, ஓவர் பாட் இருக்குது, ஓவர் சோல்டு இருக்குது. கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கோவிட்டில் என்ட்ரி ஆனவங்களுக்கு அந்த தொடர்ந்து 2-3 ஆண்டுகளில் நிஃப்டி நிறையா கொடுத்துருக்கு. 22% நிஃப்டி ஏறித்து. நிஃப்டியில் பங்களிக்கக்கூடிய அல்லது நிஃப்டி மிட் கேப்பில் பங்களிக்கக்கூடிய ரயில்வே செக்டார், டிஃபென்ஸ் செக்டார் எல்லாமே அபரிமிதமான வளர்ச்சி. 40%, 50% ஏறித்து. பவர் செக்டார் எல்லாமே ஏறித்து. அப்போ 26,300ங்கிற போது டெக்னிக்கலாக அது ஓவர் பாட் ஜோன். ஓகே, அப்போ ஏறி இருக்கிற போது நாம் லாபத்தை பதிவு செய்ய தவறி இருந்தால் அல்லது அந்த இடத்துல புதுசாக இன்னும் ஏறும் என்று வாங்கி இருந்தால் இப்போ சரிவாக இருக்கும். அப்போது இந்த கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க இல்லையா, மிஸ்டு கேட்சஸ், அது மாதிரி நழுவ விட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ ஏறி இருக்கிற காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா, இப்போது மறுபடியும் சமீபத்தில் இறங்குறதுக்கு காரணம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஃப்ரம் ஹையர் லெவல். இப்போ மிடில் இருக்குது. இப்போ நம்ம காசிஷாக இருக்க வேண்டிய நேரம். த கேண்ட் இஸ் ஆன் தி வால் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலாக இப்போ மிடில் இருக்குது. ஸோ பையிங் ஜோன்லேயும் இல்லை, செல்லிங் ஜோன்லேயும் இல்லாமல் மிடில் இருக்குது. இது நம்மளுடைய மேக்ரோ மைக்ரோ டேட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ வரக்கூடிய மேக்ரோ மைக்ரோ டேட்டா நேற்று கூட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டாலாம் வந்திருக்கு. இது மாதிரி நம்மளுடைய ஜிடிபி டேட்டா, மற்றவருடைய ரேட்டிங் ஏஜென்ட்ஸினுடைய கருத்துக்கள், இதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஏறனவும் செய்யலாம். ஆனால் இப்போ அன்பிரடிக்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏறினதுக்கு காரணம் என்ன, இறங்கினதுக்கு காரணம் என்னன்னா சுருக்கமாக ப்ராஃபிட் புக்கிங் இப்போ இறங்கியிருக்கு. சார், இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா இவங்களுக்கான பேச்சுவார்த்தையுமே நடக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய முடிவுக்கு அப்புறமா மார்க்கெட்டில் இன்னும் ஏற்றத்தை எதிர்பார்க்கலாமா? இன்னும் அதிகாரப்பூர்வமாக சீஸ்ஃபயர் அறிவிப்புகள் வரவில்லை. நம்ம யோகத்தின் அடிப்படையில் சொன்னாக்கா உக்ரைன் ரஷ்யா கிட்டத்தட்ட 1-2 ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வார்னால இதனுடைய ரிப்பர்கஷன்ஸ் இருந்திருக்கு. உங்களுக்கு ஆயில், நேச்சுரல் கேசஸ், இந்த மாதிரி கமாடிட்டி மார்க்கெட், இந்த மாதிரி டிமாண்ட் சப்ளைக்கு தகுந்த மாதிரி ஒரு அன்பிரடிக்ட் ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் கேட்குற மாதிரி அது நடந்து விட்டால் வரவேற்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு போர் முடிவுக்கு வருதுங்கிறது சந்தோஷமான செய்தி. அப்போது நம்ம மார்க்கெட்டு ரொம்ப சந்தோஷமாக எந்தூசியாஸ்டிக்கலாக மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பொருளாதார சூழ்நிலையில் இந்திய ரூபாய் நோட்டுகளுடைய மதிப்பு எப்படி சார் இருக்குது? இந்தியன் ருப்பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பதிவு பண்ணுற நேரத்தில் 85.06 இருக்குது. இது 88.5 போயிட்டு இப்போ கொஞ்சம் கூல் டவுன் ஆகி தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஜிடிபி, அதே மாதிரி யூஎஸ்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அது அப்படியே ஸ்டேட்டஸ் குவா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்றினால் நம்மளுடைய ருப்பியினுடைய வேல்யூ இறங்கும். ஒன்று. ரெண்டாவது, டாலருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ருப்பியினுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இப்போ டாலர் நல்ல பீக்குக்கு போயிட்டு இப்போ மிடில் இருக்கிறதுனால நம்ம ருப்பி கொஞ்சம் அப்ரிஷியேஷனில் தான் இருக்குது. இதுதான் இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் குவா. இது எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க யூஎஸ் ஃபெடரலுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ போன வாரம் நடந்த மீட்டிங்கில் அப்படியே ஸ்டேட்டஸ் குவா மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்த மீட்டிங் வரலையும் டியூ டு மேக்ரோ மைக்ரோ டேட்டாஸை பொறுத்த மாதிரி தான் நம்மளுடைய கரன்சியினுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதனால் இப்படியே பேலன்ஸ் ஆகுங்கிறது என்னுடைய கருத்து. சார், கோல்டை பற்றி சில விஷயங்கள் நிறையவே பேசணும். அதில் முக்கியமாக எனக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா சார்? கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற போது ஜென்ரலாக நம்ம ஆபரணங்களாக வாங்குவோம். சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குவாங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுங்கிற போது ஆர்னமெண்ட்ஸ் வாங்கினீங்கன்னாக்கா செய்கூலி, சேதாரம், டேக்ஸஸ்ஸு எல்லாமே இருக்குது. அல்லது காயின்ஸாக வாங்கினீங்கன்னாக்கா டையிங் சார்ஜஸ் வரும், வித் டேக்ஸஸ் வரும். இது ஒரு பக்கம். சரி, இதெல்லாம் இல்லாமல் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வெறும் கோல்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது என்னுடைய கருத்து சரியானதாக வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கோல்டு இஸ் நாட் an இன்வெஸ்ட்மெண்ட் சோர்ஸ். ஒன்றா ஆபரணத்துக்கு யூஸ் பண்ணால் ஆமா. சொந்த உபயோகத்துக்கு. ம். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய பெரிய அவுட்புட்டுக்கான வாய்ப்புகள் குறைவு. ம். கோல்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹெட்ஜிங்காக பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு எந்த டயத்துலையும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் டியூ டு மேக்ரோ மைக்ரோ குளோபல் ஈவெண்ட்ஸ்னால வரலாம். ம். அப்போ நான் முன்னாடி என்ன சொன்னேன், நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இறங்கினால் கோல்டு கோல்டு ஏறும் ஏறும். சொன்னா ஆமா ஆமா. அந்த கான்செப்டுக்கு இது யூஸ் ஆகும். ஆ. இப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, இப்போ ஏன் மாற்றி சொல்கிறீங்கன்னு இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும். ஆ. அதுக்கும் விளக்கம் சொல்கிறேன். ஆ. கோல்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சேஃப்டி பலன் இல்லை. ஏன்னா ஒன்று பாதுகாப்பு, ம். ரெண்டாவது நீங்கள் வாங்குற போதும் விற்கிற போதும் டேக்ஸு ம். அண்டு மற்ற விஷயங்கள் ஃபார்மாலிட்டிஸு கொடுக்கணும். மூணாவது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கோல்டு ETF ம். ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஆ. கோல்டு பீஸ் இருக்குது. அப்போது நீங்கள் இது எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ம். ஒரு உங்கள்கிட்ட 2 லட்ச ரூபாய் இருக்குது பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50% ஸ்டாக் மார்க்கெட், ம். 50% கோல்டு, ம். நாட் ஃபிசிக்கல் கோல்டு, ம். ETF. ம். நீங்கள் கோல்டு ஃபிசிக்கலாக வாங்கி வச்சோன்னா வீட்டுக்காரம்மா என்ன சொல்லுவாங்க, இது நகை இருக்குது எனக்கு நகை அடிச்சு போடுங்க, ம். தங்கத்தை வச்சுட்டேன்னா அனுப்புறீங்க, நகை அடிச்சு போடுங்க, திருப்பி நீங்கள் வாங்க முடியாது. நீங்கள் லாபம் குறைஞ்ச விலையில் வாங்குவீங்க, விற்கணுங்கிற போது விற்க முடியாது. கண்டிப்பா. அது பல்வேறு சட்ட பிரச்சனைகள் ஆனா உருவாக்கி. இப்ப மக்களை பொறுத்த வரைக்கும் கோல்டு அப்படின்னு பார்த்தாலே ஜுவல்லரி பக்கம் தான் அவங்க மைண்ட் செட். ஜுவல்லரி அப்படிங்கிறது அவங்களோட சொந்த தேவைகளுக்கு போகிறாங்க. இருக்கட்டும், நம்மகிட்ட நகையாக இருக்கிறது ஒரு சொத்து மாதிரி இருக்குது. எப்படி இடம் வாங்கி போட்டால் ஏறிக்கிட்டே இருக்குங்கிற போது நாங்கள் வந்து 85 86லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1200 1300 தான் என்னுடைய மேரேஜ் டயத்தில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அது 98,000 ரூபாய் பக்கம் வந்துடுச்சுல்ல. அது வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலையே, எங்கள் மாமனார் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது. அதை நான் விற்க முடியுமா? விற்றாங்க வீட்டுக்காரமா சண்டைக்கு வருவாங்கல்ல. அதனால அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்க முடியும்? அதனால ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஹெட்ஜிங்க்கு யூஸ் பண்ணணும். இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஷார்ட் டேர்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஆர் கோல்டு பீஸ், இது ரெண்டும் பெஸ்ட்டு. இது எப்போ வாங்கணும்? நல்ல இறங்கியிருக்க டயத்தில் வாங்கணும். இப்போ நம்ம அதை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும். ஓகே. இப்போ அது ஓவர் பாட் ரீஜன்லேருந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. இது ஒன்றும் எவ்வளோ தூரம் இறங்கும். அப்போ வந்து பையிங் ஜோன் எங்கே கிரியேட் ஆகுது, அப்போ நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணோம். டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அனலைஸ் பண்ணினா தான் நாம் இதை பை அட் லோ செல் அட் ஹைங்கிற போது ட்ரேடிங் மெத்தடுக்கும் யூஸ் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ரிட்டர்னை தரும் சார்? கோல்டுங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நான் சொல்கிறேன், கோல்டு ஹெட்ஜிங் வச்சுருக்கீங்க. இப்போ நான் 2 lakhs இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 50,000 ரூபாய் ஈக்விட்டி, 50,000 ரூபாய் கோல்டு ETF, 50,000 ரூபாய்க்கு ட்ரெஷரி பில், 50,000 ரூபாய்க்கு பாண்டு. பாண்டு வந்து நீங்கள் எந்த பாண்டு வேணாலும் வாங்கிக்கோங்க. NSE, NSS, போஸ்டல் சேவிங்ஸ் அல்லது RBIயில் அடிக்கடி பாண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் ப்ரைவேட் பாண்டை நான் கன்சிடர் பண்ண சொல்லலை. ஓகே. அது வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் ரிவார்டு இருக்குங்கிறது எனக்கும் தெரியாது, அதுக்கு நான் உத்தரவாதம் தரக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸு ரிலீஸ் ஆகும். அது முன்னாடியே போஸ்ட் டேட்டட் போட்டு கொடுக்கும். அதில் நீங்கள் ஆஃபர் கொடுக்குற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆஃபர் தள்ளி எடுக்கிறோளோ அது பலன். அதனால் ஒரு அமௌண்ட்டு கிடச்சிதுன்னா, நமக்கு தேவைக்கு மீறி பணம் இருந்தால், ஒரு 5 வருஷத்துக்கு பணம் இந்த பணம் தேவையில்லை சார் அப்படின்னாக்கா பிரித்து டைவர்சிஃபிகேஷன் மெத்தடில் போட்டு மெயின்டைன் பண்ணும். இது ஒரு அதர் தேன் ஈக்விட்டி மார்க்கெட், அதர் தேன் கோல்டு, ட்ரெஷரி பில் அண்டு பாண்ட்ஸு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ரெண்டாவது பாண்டில் வந்து நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கலாம். குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் வேணும், இல்லை நான் ஆனுவலாக எடுத்துக்கிறேன்னாக்கா அதுவும் இருக்கலாம். அது 1 year 3 years மாதிரிலாம் இருக்குது. அது ஒரு லெங்க்தி சப்ஜெக்ட்டு. அது அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது பாண்டுக்குன்னே ஒரு இன்டர்வியூ வைங்கோ. நான் அதில் எப்படி பாண்டு இன்வெஸ்ட் பண்ணோம், என்றைக்கு பாண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் எப்படி போட்டால் பெனிஃபிட்டுங்கிறத நான் சொல்கிறேன். சார், இப்போ கோல்டுமே ஏறுது இறங்குது, அதுக்குமே ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு இடம் இல்லை. அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏறுது இறங்குது, ஒரு நிலையான தன்மையிலே இல்லை. இப்படி இருக்கிற பட்சத்தில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது? ஒரு ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணுறது? இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா கேட் இஸ் ஆன் தி வால். ஓகே. ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் 26,300 போயிட்டு 21,750 நோட்டு, இதுவும் மிடில் இருக்குது. சரி, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை ட்ரேடிங் பண்ணலாமா அப்படிங்கிற போது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஐயப்பாடு வர்றது நியாயமானதான். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து சரியான கேள்வி, சரியான நேரத்தில் கேட்டிருக்கீங்க. இதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் சில விஷயம் சொல்கிறேன். இப்போது
ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாட் ஏ குட் டைம்ன்றது என்னுடைய கருத்து. அப்படி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். கையில் இருக்க பணம்னா பகுதியாக பண்ணுங்க. ஓகே. பகுதி மீன்ஸ்னா 1 லட்ச ரூபா இருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் 25,000 ரூபா, கோல்டில் ஒரு 25. ஏன்னா ரெண்டுமே மிடில் தானே இருக்குது. இப்போ பாண்டில் கொஞ்சம் இப்படி பண்ணலாம். இல்லை சார் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் தெரியும்னா நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுங்கோ. ஃபண்டமெண்டலாக பாருங்கோ. உங்கள் டெக்னிக்கல் அட்வைஸரையும் கேட்டுட்டு நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு இப்போ பண்ணுங்க. இது ஒரு சோர்ஸ். மறுபடியும் ஏறினாலோ இறங்கினாலோ மறுபடியும் ஒரு 20,000 ரூபாய்க்கு பண்ணுங்க. பார்ட்டாக பண்ணுங்க. நம்ம மார்க்கெட்டு போத் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுக்குமே சான்சஸ் கொடுக்கறது. அவங்க இன்ட்ராடேவாக இருந்தாலும் செய்யலாம், ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் செய்யலாம், இன்வெஸ்டராக இருந்தாலும் செய்யலாம். இது ஒரு டைம். சரி, இல்லை சார் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டயத்தில் நான் விரும்பல, நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா ட்ரேடிங் பண்ணேன்னா ஸ்விங் ட்ரேடிங்கை செலக்ட் பண்ணுங்க. ஏன் ஸ்விங் ட்ரேடிங்கை செலக்ட் பண்ணுங்கன்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் தரேன். இப்போ நிறைய மார்க்கெட்டில் வந்து ரிசல்ட் ஓரியன்ட் டைம் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. ரிசல்ட் வரும்போது அந்த கம்பெனியோடைய ஆண்டு முடிவு கணக்கு கொடுக்குற போது மேக்சிமம் எல்லாமே டிவிடெண்ட் தரான். அப்போ டிவிடெண்ட்டுக்குன்னு ஒரு தேதி சொல்லுவான். அந்த தேதிக்கு இப்போ ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்டாக்கு அந்த டிவிடெண்ட் தேதி என்னன்னு போயிட்டு உங்களுக்கு மணி கண்ட்ரோல்லையோ அல்லது என்எஸ்சிலையோ அல்லது வந்து டிக்கெட் டேப்லையோ எதுலையும் வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் ஓகே அந்த டிவிடெண்ட் டேட்னு போட்டால் வந்துடும். அந்த டிவிடெண்ட் டேட்டுக்கு முன்னாடி இப்போ 10 நாள் இருக்குது. 10 நாளில் இப்போ நீங்கள் என்ட்ரி ஆகிட்டு அவன் எப்படி டிவிடெண்டுக்காக வாங்குறவங்க வாங்குவான். டிவிடெண்டுக்குன்னே வாங்குறவங்க இருப்பாங்க சில ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ். அப்போ அவங்க வாங்குறது பையிங் வரும்போது நீங்கள் வாங்கியிருக்கிறது ஏறும் இல்லையா. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தேதிக்கு முன்னாடி அந்த டிவிடெண்ட் டேட் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த தேதிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி உங்களுக்கு ஒரு 10% ஏறுதுன்னா வெளியில் ஓடி வந்துடுங்க, பணத்தை பாக்கெட்டில் போட்டு. இது ஒரு ஈஸியான ட்ரேடிங். இது ஸ்விங் ட்ரேடிங். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்லேயும் வாங்கினதுக்கப்புறம் இறங்கலாம். ஆனால் இந்த நியூஸ் பேசிக் அதே மாதிரி ஒரு ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடிங் செலக்ட் பண்ணுற போது நிறையா கான்செப்ட் பார்க்கணும். ஒன்று, அதில் நியூஸ் இருக்கான்னு பார்க்கணும். நியூஸ்னால் மணி பேக் பண்ணுறாங்களா, பை பேக் பண்ணுறாங்களா, ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்களா, அல்லது ஓஎஃப்எஸ்எஸ் இருக்கா, ரைட் இஷ்யூ இருக்கா. இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் பேசிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டாக்கு நல்ல வாலட்டிலிட்டி இருக்கும். அது மாதிரி ஸ்டாக்கை போயிட்டு நீங்கள் இதில் போய் செலக்ட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுலேயும் ஷார்ட் டைமாக பண்ணலாம். இதில் எல்லாத்துக்குமே வழி இருக்குது. அதே மாதிரி உங்கள் ட்ரேடிங் ஆப்லேயே எல்லா சோர்ஸஸும் இருக்குது. நாம் அதெல்லாம் பார்க்குறது இல்லை. இந்த ஸ்டாக்கு புல்லிஷாக இருக்கா, பேரிஷாக இருக்கா, இது டிமாண்டில் இருக்கா, சப்ளையில் இருக்கா. இண்டிகேட்டர்ஸ் மொத்தம் 46 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதில் 2 வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்டுக்கு ஆவரேஜாக ஸ்விங் இருக்குது. நமக்கு 10 பாயிண்ட் கிடைச்சாலே 750 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த என்ட்ரி அந்த எக்ஸிட்டு நம்ம கரெக்டாக இருக்கணும். ஆனால் 300 பாயிண்ட் ஏறலாம், ஆனால் நம்ம வாங்கினதுக்கப்புறம் அது இறங்கலாம். எப்போ ஏறும் எப்போ இறங்கணும்னு நம்ம பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் நல்லா சப்போர்ட் பண்ணும். இது மாதிரி பார்த்து ட்ரேடிங்கும் பண்ணலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இதுதான் அட்வைசபிள்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சார், இப்போ என்கிட்ட வந்து ஒரு 50,000 ரூபாய் இருக்குது. நான் வந்து இப்போ நீங்கள் முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இது கரெக்ட் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வகையில் ட்ரேடிங் பக்கம் வரணும்னா நான் என்ன பண்ணணும், எந்த டேர்மை வந்து நான் செலக்ட் பண்ணணும்? இஃப் யூ ஆர் இன்வெஸ்டர் அப்படின்னா குறைந்தது 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த பணம் உங்களுக்கு தேவையில்லாத பணமாக இருக்கணும், உபரி பணமாக இருக்கணும். பேங்க்கில் போய் வட்டிக்கு வாங்கக்கூடாது, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிலாம் இதுக்குள்ளே வரக்கூடாது. இந்த மார்க்கெட்டு அதுக்கு தகுந்த மார்க்கெட்டு இல்லை. ஏன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறையா இருக்கும். சரி, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் சார்னா 3 வருஷத்துக்கு மேலே இருந்தால் தான் இது பெனிஃபிட்டு. நல்ல ஸ்டாக்காக போட்டால் உங்களுக்கு டிவிடெண்ட்டு மற்ற க்ரோத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொட்டென்ஷியல் அவுட்புட் கிடைக்கும். சார் நான் 3 வருஷத்துக்குலாம் பொறுமையாக இருக்க முடியாது, எனக்கு இடையில பணம் வேணும், பலன் இருக்கணும். சரி, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லேர்ன் அண்ட் ஏர்ன். யார்கிட்ட கற்றுக்கோங்க. கற்றுண்டு அவங்க சொல்லக்கூடிய இண்டிகேட்டர்ஸு, அவங்க சொல்லக்கூடிய பேராமீட்டர்ஸ், ஃபண்டமெண்டல் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னிக்கல் ஃபார் ட்ரேடிங். அந்த ட்ரேடிங்கில் உங்களுக்கு என்ன ட்ரேடிங் பிடிக்கிறதுன்னு பாருங்க. உங்களுக்கு எது சைக்கலாஜிக்கலாக எஃபெக்ட் இருக்கணும் பார்க்கணும். 2வது பேஷன் மஸ்ட்டு. நர்வஸ் ஆகக்கூடாது. ட்ரேடிங்னு வந்துட்டாலே நர்வஸ் பார்க்கக்கூடாது. 2வது நீங்கள் வால்யூம் பார்த்து பண்ணிங்கன்னா வால்யூம் ஒரு சைடில் பூஸ்ட் பண்ணி காமிப்பான், ஒரு சைடில் கம்மியாக இருக்கும், அதுவும் ஏமாற்றும். சரி, எப்படி தான் சார் நம்ம இதை ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். ட்ரேடிங்கில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு இண்டிகேட்டர், ஒரே ஒரு இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்க, டிமாண்டு சப்ளை பாருங்க. இன்னைக்கு டே, இன்னைக்கு ஹை, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வாங்கிட்டீங்க. சரி, அப்போ இன்னைக்கு டே லோ இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் எங்கே லோ, அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க.
ஓகே. உங்களுக்கு இப்படி மேலே போச்சுன்னா இன்றைக்கி இன்ட்ராடேனா 1% கிடைச்சா போதும். சிங்க் ட்ரேடிங்னா ஒரு 6% கிடைச்சா போதும். சிங்க் ட்ரேடிங்னா இன்றைக்கி வாங்குறீங்க, ஒரு வாரமாக 10 நாளாக வெயிட் பண்ண முடியலாம், ஒரு 6% ஏறணும். ஆனால் அது வாங்குறது நீங்கள் லோவில் வாங்கணும். நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் கூட Okay. இறங்கலாம். ம். இறங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தால் தான் பவுன்ஸ் பேக். சரி, இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ட்ரேடிங் அப்படிங்கிறதுல நம்ம இறங்கணும்னா புதுசா நம்ம இறங்கணும்னாலே சேஃப் என்னன்னா ட்ரேடிங்கை பத்தி முழுசா கத்துக்கிட்டே இறங்குறது தான் கரெக்ட் இல்ல சார்? ட்ரேடிங்கிறது இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஓஷன். இருந்தாலும் ட்ரேடிங்கிற கான்செப்ட் வந்து நமக்குன்னு சில ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்படி தெரியும்? யார்கிட்டயும் கற்றுக்கோங்க. கற்றுட்டு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் அவுட் ஆகாது. சில அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஆகும். இப்போ பாருங்கள், ஐஎம்டி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மழை வந்து ஆவரேஜோட அதிகமாக வரும். இப்போ உங்களுக்கு மைண்டில் என்ன பண்ணும்? மழை அதிகமாக இருந்தால் விவசாயம் நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லா இருந்தால் உரம் விற்பனை அதிகமாகும், டிராக்டர் அதிகமாகும். அப்போ உடனே போய் M&M இந்த மாதிரி ஸ்டாக்கு இதுக்கு போய் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. உரம் ஜாஸ்தி விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு ஃபேக்ட்டு, சம்பல் ஃபெர்டிலைசர்ஸு இது மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாமே. அப்போ இப்போ போய் டெக்னிக்கலாக எங்கே இருக்குன்னு பாருங்க. நியர்பை லோவாக இருந்தால் அதை கன்சிடர் பண்ணுங்க. இல்லைன்னா லோ வர வரலையும் உங்கள் பையிங் சான்ஸ் வரலையும் காத்துருங்க. ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி எடுங்க. ஒரு 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணுங்க. ஒரு ரிசல்ட் அவுட்புட் கிடச்ச உடனே வெளியில் வந்துருங்க. இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று நியூஸ் பேசிஸு, ஒன்று கிளைமேட்டிக்கலாக சொல்கிறாங்க. சீசனல்பாங்க. தீபாவளினா போய் பட்டாசு விலையெல்லாம் ஏறும், புது துணிமணிகள்லாம் ஏறும், டிவி வண்டி விலை ஏறும், கார் விலை ஏறும், பைக் விலை ஏறும். அப்போ ஆட்டோ செக்டார் பண்ணணும். பொங்கல் டயத்துலனா எல்லாம் வீட்டுக்கு ஒயிட் வாஷ் அடிப்பாங்க, பெயிண்ட் அடிப்பாங்கன்னா இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் ட்ரெண்டிங் தான். அப் டு டேட்டாக நியூஸில் இருக்கும். திஸ் இஸ் கால்டு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ்னு பேர். பண்ணலாம், எல்லாருமே சம்பாதிக்கலாமா இதில்? மார்க்கெட் கிவ் ஃபேர் சான்சஸ் ஃபார் போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் if we follow the technical and strategy. சார், கோல்டு பற்றியா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட் பற்றியா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. வாய்ப்பு கொடுத்த ரிஃப்ளெக்ட் மணி சேனலுக்கு நன்றி. இன்னும் அடுத்த சந்திப்பில் நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம். நேயர்களுக்கும் பலனுள்ள நிறையா டிப்ஸ் அப்பப்போ தரேன். நான் எந்த ஸ்டாக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலைன்னு சொல்லி நிகழ்ச்சியிலேருந்து நான் வணக்கம் சொல்லி வரைவிட்டுக் கொள்கிறேன். நன்றி. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.